ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். யமனின் பிரார்த்தனை. ஜைமினி கூறினார். பின்னர் பிரம்மதேவர் இருந்த இடத்திற்கு விரைந்தார். பின்னர் அவர் பிரார்த்தனையின் முடிவில் காணப்பட்ட அதே வடிவத்தில் இறைவனை கண்டார். பெரிய இறைவனை கண்டதும் அவர் அவரை அடையாளம் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பின்னர் சிறந்த பிராமணர்களே, அவர் மிகையான அற்புதமான அறிவின் களஞ்சியமாக ஆனார். மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் கண்களுடன் எங்கிருந்தோ ஒரு சிறந்த காகம் அங்கு வந்தபோது அவர் புகழ்ந்து பேசத் தொடங்கினார். அது கருணை நீர் நிறைந்த அந்த புனித குழியில் மூழ்கியது. நீல ரத்தினங்கள் மற்றும் ரத்தினங்களின் பிரகாசத்தை கொண்ட கருணையின் கொள்கலமான மாதவரை கண்டதும் அது ஒரு காகத்தின் உடலை சுழற்றி தரையில் உருண்டது. சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்துடன் இறைவன் அவர் பக்கத்தில் நின்றார். முனிவர்களே, சிறந்த யோகிகளால் கூட எளிதில் அணுக முடியாத கீழ்நிலை உயிரினத்தின் அந்த சாதனையை கண்ட பிரம்மதேவர் படைப்பு படிப்படியாக தேய்ந்து போகும் என்று நினைத்தார். பின்னர் மனிதர்கள் மட்டுமே முக்திக்கு தகுதியானவர்கள் என்ற உபனிஷத் கூற்றின் உண்மையை அவர் சந்தேகிக்க தொடங்கினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தருக்கு பெறுவதற்கு கடினமானது இந்த உலகில் எதுவுமில்லை. சிறந்த பிராமணர்களே, பண்டைய பகவான் கூறியதன் உண்மையை அவரால் நேரடியாக காண முடிந்தது. தனது பெயரை உச்சரிப்பதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். பிராமணர்களே, அவரது நேரடி உணர்வில் முக்தி பெறுவது கடினமா? ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மன ரீதியாக தியானித்து ஒருவர் தனது வாழ்க்கையை துறந்தால் ஒருவர் முக்தி அடைகிறார். இறைவனின் நேரடி உணர்வை பெற்ற ஒருவர் முக்தி அடைவதில் என்ன ஆச்சரியம்? புருஷோத்தமர் என்ற புனித தலத்தின் மகத்துவம் உண்மையிலேயே அற்புதமானது. அங்கு பிராமணர்களே, ஒரு காகம் கூட ஸ்ரீஹரியை நேரடியாக உணர்ந்தது. அறியாதவர்களை கூட விடுவிக்கும் இந்த புனித தலத்தின் மகத்துவம் உண்மையிலேயே அரிதானது. ஒரு காகத்திற்கு கூட விடுதலையை வழங்கும் இந்த புனித தலத்தின் மகத்துவம் அற்புதமானது. எப்போதும் அமைதி, பற்றின்மை மற்றும் சரியான அறிவு ஆகியவற்றை கொண்டவர்களுக்கு என்ன செய்வது? முனிவர்கள் கூறினர். நீலன் என்ற மாதவனை கண்டதும் பிரம்மதேவர் என்ன செய்தார்? அதே போல் அவரை கண்ட ஒரு நொடியில் அனைத்து உடல் அடிமைத்தனத்தையும் அளித்த காகமும் என்ன செய்தது? ஜைமினி கூறினார். அந்த அற்புதமான நிகழ்வை கண்டதும் பிரம்மதேவர் மாதவனை பற்றி தியானிக்க தொடங்கினார். அந்த நேரத்தில் பித்ருபதி, அதாவது மரண கடவுளான யமன் அந்த இடத்திற்கு அவசரமாக வந்தார். தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் கலக்கமடைந்தார். அவரது முகம் துயரத்தை காட்டியது. அவர் பெருமூச்சு விட்டார். நீலமலையில் மாதவரை கண்டதும் அவர் 8 கால்களுடன் தரையை தொட்டு அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்கினார். தனது அதிகாரத்தை நிலை நிறுத்தியதற்காக அவர் இறைவனை புகழ்ந்தார். யமன் கூறினார். தேவர்களின் தலைவர்களின் பிரபுவே, படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவிற்கான காரணமே, தமக்கு வணக்கம். அனைத்து உலகங்களும் ஒரு மாலையில் கட்டப்பட்ட மணிகளின் குழுக்கள் போல உங்களுக்கு நிலையாக கட்டப்பட்டுள்ளன. பிரபஞ்சம் உங்களால் ஆதரிக்கப்படுகிறது, உங்களால் படைக்கப்பட்டு உங்களால் வளர்க்கப்படுகிறது. நீங்கள் எப்போதும் சந்திரன் மற்றும் சூரியனின் வடிவத்தில் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் பகவானே, அனைத்து உலகங்களின் தோற்றத்தின் மூலமும் முழு அண்டத்தின் இருப்பிடமும் உலகங்களின் தந்தையும் முழு அண்டத்தின் சாட்சியும் தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனை நான் வணங்குகிறேன். பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு உயர்ந்த கருணையின் வடிவத்தில் நீர் நிறைந்த கடலுக்கு உயர்ந்த, தாழ்ந்த மற்றும் உயர்ந்ததை தாண்டிய சக்தியை கொண்ட இறைவனுக்கு வணக்கம். உலக இருப்பின் துன்பத்தின் உறை பனி வரை சூரியனை போன்ற இறைவனுக்கு வணக்கம். துஷ்டர்களின் உறவினருக்கு தனது சொந்த மாயையின் மூலம் மற்ற அனைத்து சக்தி வாய்ந்த பிரபுக்களையும் படைத்த இறைவனுக்கு வணக்கம். கயிறுகள், கட்டுப்பாட்டு சக்திகள், குணங்கள், சத்துவம் போன்றவை கொண்டவருக்கு வணக்கம். மஞ்சள் நிற ஆடைகளை கொண்ட இறைவனை நான் வணங்குகிறேன். தாமரை மலரின் இழைகளை போல் அசுத்தங்கள் இல்லாத இறைவனை, பெரும் போர்களின் எதிரிகளின் தோள்களை சக்கரம் வெட்டிய, சக்கரம் தாங்கிய இறைவனை வணங்குகிறேன்.
தனது வளைந்த தேனியால் பூமியை உயர்த்திய இறைவனுக்கு வணக்கம். 3 வேதங்களின் உருவகமான இறைவனுக்கு வணக்கம். யக்ஞத்தின் வராக வடிவத்திற்கு வணக்கம். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பை கண்களாக கொண்ட இறைவனுக்கு வணக்கம். வளைந்த பற்களை கொண்ட தனது கடுமையான வடிவத்தின் மூலம் எதிரிகளை விரட்டிய இறைவனுக்கு வணக்கம். பிரபஞ்சத்தின் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவு அவரது பக்க பார்வையின் ஒரு அழகான விளையாட்டாகும். இதன் மூலம் உயர்ந்த மற்றும் கீழ் வரிசை உயிரினங்களை கொண்ட பல வண்ண உலகத்தின் உருவாக்கம் அடிக்கடி நிகழ்கிறது. நீல மேகங்களின் பளபளப்பை கொண்ட விலை மதிப்பற்ற நீல கல்லை போன்ற தோற்றமுடைய நீலமலையின் உள்ளே ஒரு குகையாக இருக்கும் கருணையின் களஞ்சியமாக இருக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன். சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றை தாங்கிய முரணின் எதிரியான இறைவனை நான் வணங்குகிறேன். அவர் மங்களத்தை அளிப்பவர். அவரை வணங்குபவர்களின் முழு பாவங்களையும் நீக்குபவர். தேவி கமலையின் விழிகளின் வெளிப்புற மூலைகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் கண்கள் புனிதப்படுத்தப்பட்ட உங்களுக்கு ஸ்ரீவத்சம் மற்றும் இரத்தினமான கௌஸ்துப மணியின் காரணமாக பிரகாசிக்கும் மார்பு தங்களுக்கு நமஸ்காரம். பகவானின் தாமரை போன்ற பாதங்களை நாடுவதன் மூலம் ஸ்ரீ பகவான் செழிப்பையும் மகிமையையும் பெறுகிறார். மக்களால் நாடுவதால் ஸ்ரீ அவர்களுக்கு தனித்தனியாக செழிப்பையும் நிரந்தர மகிமையையும் வழங்குகிறார். லக்ஷ்மி பிரகிருதி மற்றும் உயர்ந்த பரா மற்றும் அபரா தாழ்ந்த என 2 வெவ்வேறு வடிவங்களை கொண்டவர். படைக்கும் உங்கள் விருப்பத்தின் காரணமாக எந்த மாற்றமும் அல்லது மாற்றமும் இல்லாமல் உச்ச பிரம்மம் உடனடியாக மாற்றங்களால் வகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக படைக்கப்பட்டுள்ளது, அதாவது மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து நல்ல குணாதிசயங்களும் நிறைந்தவள், மங்களகரமான அம்சங்களுடன் குறிக்கப்பட்டவள், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் நிரந்தரமாக நிலை நிறுத்தப்பட்டவள், அந்த ஸ்ரீ மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன். ஜைமினி கூறினார், தர்மராஜரால் அதாவது யமதர்மரால் இவ்வாறு சாந்தப்படுத்தப்பட்ட ஸ்ரீகாந்தனான அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது கரங்களில் வீணையுடன் தனது பக்கத்திலிருந்த தேவியை வழிநடத்தினார். இறைவன் தனது விழிகளின் வெளிப்புற மூலையின் மூலம் கட்டளையிட்டார். அவரால் மதிக்கப்பட்டு உலகங்களின் துயரங்களை அளிப்பவளான ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அனைத்து மக்களின் நலனுக்காக யமனிடம் விளையாட்டுத்தனமாக கூறினார். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி கூறினார், இந்த புனித இடத்தில் நம் இருவரையும் நீங்கள் புகழ்ந்து பேசும் நோக்கம் உண்மையில் அடைய முடியாதது. ஸ்ரீ புருஷோத்தமரின் இந்த புனித தலத்தை எங்களால் கைவிட முடியாது. கல்பத்தின் முடிவில் கூட இந்த இருப்பிடம் பரமேஷ்டியால் பராமரிக்கப்படுகிறது. பிரம்மதேவர், தலங்களின் அதிபதிகள் போன்றவர்களுக்கு இந்த இடத்தின் மீது அதிகார வரம்பு இல்லை. கர்மங்களின் பலன் இங்கே நடக்காது. இங்கே தங்கியிருக்கும் மனிதர்களின் பாவங்கள், அவர்கள் துன்மார்க்கராக இருந்தாலும் கீழ்நிலை உயிரினங்களின் பாவங்கள் எரியும் நெருப்பில் பஞ்சு குவியல் போல எரிகின்றன. முன்பு இரவும் பகலும் பாவம் மற்றும் புண்ணியத்தின் கட்டுக்களால் பிணைக்கப்பட்டவர்களை தடுப்பவராக நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். ஆனால் இப்போது ஒருவன் கர்மத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிறான். அவன் ஒரு உடல் வடிவத்தை எடுத்து நீலக்கல் போல அழகாக இருக்கிறான். சூரியனின் மைந்தனே, தமது அதிகாரம் இந்த இடத்தை தவிர வேறு கர்ம பூமிக்கு மட்டுமே. யமதர்மனே, இந்த புனித தலத்தை பொறுத்தவரை தமது அதிகார வரம்பில் விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாட்டை கண்டு சோர்வடையாதே. பிரபஞ்சத்தின் கர்த்தாவே, பிரம்மதேவர் தம்மை விட உயர்ந்த கடவுள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் அடையாளத்தை அடையும் கீழ் விலங்குகளை ஆர்வத்துடன் பார்க்கிறார். இந்த தாமரை மலரில் பிறந்த இறைவன் அனைவரின் கர்மங்களின் முதிர்ச்சியை அறிவார். இந்த புனித தலத்தின் மகத்துவத்தை அறிந்த பிறகு அவர் கதாதரரை புகழ்கிறார். தமது அதிகார வரம்பிற்குள் வரும் உயிரினங்கள் இங்கே தங்குவதில்லை. சூரியனின் மைந்தனே, வாழும்போது விடுதலை பெற்றவர்களும் விடுதலையை விரும்புபவர்களும் இங்கே வசிக்கிறார்கள். பெண் வடிவிலான ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அவளால் இவ்வாறு அழைக்கப்பட்ட போது பெருமையும் கூச்சமும் இல்லாத யமதர்மன் இந்த வார்த்தைகளை கூறினான். யமன் கூறினான், தாயே தேவி, இப்போது தம்மால் கட்டளையிடப்பட்டதை நான் இதற்கு முன்பு அறிந்ததில்லை.
நான் அறியாமையால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளேன். அந்த சிறந்த இரகசியத்தை நான் எப்படி அறிவேன்? நான் அகங்காரத்தால் மயக்கமடைந்துள்ளேன். பிரம்மதேவரோ வேதங்களோ அறியாத அந்த இறைவனின் மகத்துவத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? சூரர்களின் தேவியே, தாயே, வாசுதேவரின் இருப்பு காரணமாக இந்த புனித தலம் முக்தியை அளிப்பவர் என்று தம்மால் கட்டளையிடப்பட்டுள்ளது. கடவுளின் விருப்பத்தை எதிர்க்க முடியாது. வேறு இடங்களில் அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கே முக்தியை வழங்குகிறார். தமது கட்டுப்பாட்டில் உள்ள நரகங்களையும் சொர்க்கத்தையும் உருவாக்கியவர் அவரே. இங்கு இறக்கும் அனைவரும் முக்தியை அடைந்தால் தாயே, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு விரிவாக கூறுங்கள். எடுத்துக்காட்டாக புனித பூமியின் பரப்பளவு, சூழ்நிலை, அங்கு வசிப்பதன் பலன், இங்கே இருக்கும் பல்வேறு தீர்த்தங்கள் யாவை, இரகசியமாக ஏதாவது இருந்தால் இந்த குறிப்பிடப்பட்ட புனித தலத்தின் தலைமை தெய்வம் யார், இவை அனைத்தையும் மீண்டும் கூறுங்கள். அதனால் நான் பயமின்றி தவிர்க்கப்பட வேண்டிய, தவிர்த்து செல்ல வேண்டிய அனைத்தையும் தவிர்த்து செல்ல முடியும். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.